ஒரு மெய்ப்பன் என்பவன் ஆட்டினுடைய பாலை கறப்பவன் மட்டும் அல்ல, ஆட்டினுடைய சாணத்தை அள்ளுபவன் தான் என்னவா இருக்கிறான். பைபிள்ல பாருங்க, ஒருத்தன் வந்து ஏசப்பாட்ட சொல்றான், நல்ல போதகரே அப்படின்றப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன நல்லவன் நீ சொல்லாத அப்படின்றார். என்ன நல்லவன்னு சொல்லாத அப்படின்னு சொன்ன அதே இயேசு இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் நல்ல மெய்ப்பன்றார். அப்பனா உன்னை தெரிஞ்சுக்க முடியுது, இயேசு தன்னை போதகர் என்று அழைப்பதை காட்டிலும் தன்னை மெய்ப்பன் என்று தன்னை அடையாளப்படுத்துவது அவர் மிக சந்தோஷமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? போதகர்கள் யாருக்கும் சேவை செய்கிறவர் அல்ல, ஆனால் மெய்ப்பன் சேவை செய்கிறவர். கர்த்தர் சொன்னா நம்ம சொல்ல வராரு, பா நீ நல்ல போதகன் லைசன் என்ன சொல்லாத, என்ன சொல்லாத. ஏன்னா இந்த பூமிக்கு வந்து உனக்கு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 40 பாயிண்ட் உனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போறதுக்கு நான் இந்த பூமிக்கு வரல, உனக்கு சேவை செய்யவே இந்த பூமிக்கு நான் வந்திருக்கேன். எங்க இந்த வார்த்தை உங்க மனசுல ஆழமா பதியட்டும். உங்க அப்பா உங்களுக்கு சேவை செய்யவே இருக்கிறார். அதாவது நாம் நம்பி இருக்கிற சில மத எண்ணங்கள் தெரியுமா, கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகிறதுக்கு முன்னாடி எனக்காக பல காரியங்களை செய்கிற ஒரு தகப்ப எனக்கு இருக்காருன்ற எண்ணம் முதல் உங்களுக்கு வரட்டும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது தான் அவரை போல இந்த பூமியில உங்களால செயல்பட முடியும்.